வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவதானிய கார அடை. இதில் 9 வகையான நவதானியங்களை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம பெரும்பாலும் பருப்பு, அரிசி வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம். இதுபோல் கம்பு, கேழ்வரகு, கொள்ளு, கோதுமை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கை வச்சு கார அடை, இனிப்பு அடை போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடைக்கி ஊற வைக்கலாம். நம்ம அரிசி, இட்லி அரிசி வந்து 1 உலக்கு, அதாவது 100 கிராம். அதே போல் இது பச்சரிசி 1 உலக்கு எடுத்துக்கலாம். இது நார்மல் பச்சரிசி. நீங்கள் கார் பச்சரிசி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கார் பச்சரிசின்னா அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே பச்சரிசி, அதான் கார் பச்சரிசி. இது வந்து புழுங்கல் அரிசி, இதுலேயே பச்சரிசி வந்து கார் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இதே போல் இருக்கும், நல்லா வெள்ளையாக இருக்கும். இது வந்து நார்மல் பச்சரிசி தான் போடுறேன். இது ஒரு 100 கிராம், அதாவது 1 உலக்கு. இப்போ நம்ம பருப்பு வகைகள்லாம் போடலாம். பருப்பெல்லாம் இந்த ஸ்பூனில் அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து துவரம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். பாசிப்பயிறு 2 ஸ்பூன். தோல் உளுந்து 2 ஸ்பூன். முழு கோதுமை 2 ஸ்பூன். முழு கோதுமை வீட்டில் இல்லைன்னா கோதுமை ரவை கூட போட்டுக்கலாம். ராகி 2 ஸ்பூன். கொள்ளு 2 ஸ்பூன். கொண்டக்கடலை 2 ஸ்பூன். கம்பு 2 ஸ்பூன். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஸ்பூனில் அளந்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா 4-5 தடவை கழுவி கல் அரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா 5-6 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இது நம்ம அரிசியில் அவ்வளோவா கல் இருக்காதுங்க, இந்த தானிய வகைகள்லாம் கல் இருக்கும். அதனால் அரிச்சிக்கங்க அவசியமாக நீங்கள். இது நல்லா ஊறட்டும். இப்போ நான் காலையில் ஊற வச்சுருக்கேன், நைட்டு அடை செய்ய போகிறேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சு கூட காலையில் வந்து நம்ம அடைக்கி செஞ்சுக்கலாம். அது நம்ம வசதி தான். நல்லா ஊறணும், எல்லாமே ஊறினோன்னே பார்க்கலாம். பருப்பு வகைகள்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தோல் உளுந்துருக்கு இல்லைங்களா, அந்த தோலெல்லாம் எடுத்துடாதீங்க. அதை போட்டு தான் நம்ம அரைக்கணும், அது சத்து தான் நமக்கு. பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது காரமாக இருக்கும், அதனால் 3 போட்டிருக்கேங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா தண்ணி வடித்து போட்டுக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 4-5 தடவை கழுவி தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். கிரைண்டரில் அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்லேயும் பெரிய மிக்சி ஜாரில் போட்டாலும் அரைச்சிக்கலாம், நம்மளுடைய வச்சுக்கிட்டேன். அது 5 பல்லு பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் பூ, கருவேப்பிலை ஒரு 4 இருக்குது, கொத்தமல்லி தழை ஒரு 1/2 கைப்பிடி, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை அவசியமாக போட்டுக்கோங்க, கிடச்சிச்சின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சளி பிடிச்சிருக்க டைம்லலாம் இந்த மாதிரி அடை அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. சளி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா சிலருக்கு, அப்போ இந்த அடை செஞ்சு சாப்பிட்ணும். அப்படியே சளி நமக்கு சேராது உடம்புல. அதே மாதிரி புட்டும் செஞ்சு கொடுப்பாங்க சளி பிடிச்சிட்டாவே. இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற வைத்தியங்க. அடை மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடை சுடுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், புது அடுப்பு ஆன் பண்ணுறேன். தோசைக்கல் வச்சுக்கலாம், சூடாகட்டும். கல் காஞ்சிச்சு, எண்ணெய் தூக்கி தடவிக்கலாம். மாவு எடுத்து வச்சுக்கலாம்.
கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம அப்படி நல்லா தட்டி விட்டோம்னா அழகாக வரும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான். மொத்தமாவோ இல்லை சன்னமாவோ எப்படி வேணுமோ அது நம்ம இஷ்டம் போல் போட்டுக்கலாம். நான் மீடியமாக போடுறேன், ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப சன்னமும் இல்லாமல் போடுறேன். நடுவில் ஒரு குழி பண்ணி விடணும். அடை செஞ்சாவே இப்படி பண்ணி விட்டால் சீக்கிரமாக வெந்துடும், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த நடுவில் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுக்குவோம், அவுட்ரு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகே, திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா பதமாக வெந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை, பிறகு மீடியம் பண்ணிக்கோங்க, அதான் நல்லா வெந்து வரும். நல்லா பதமாக வெந்துருச்சு பாருங்கள். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு அடையை சுட்டுக்கலாம். அடை மாவு இந்த பழத்துலேயே அரைச்சி வச்சுக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். சில நேரம் ரொம்ப கெட்டியாக அரைச்சோம்னா சாப்பிடும்போது ஹார்டாகிடும். முருங்கைக்கீரை, தேங்காய், வெங்காயம்லாம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நடுவில் குழி பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து ஒரு சின்ன குடும்பத்துக்கு போதும். அடையெல்லாம் 2 தானே சாப்பிட முடியும், நிறையெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, மாவெல்லாம் மிஞ்சி போகாது. அதே மாதிரி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியும் வரும். திருப்பிக்கலாம். நார்மலாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா தானியமும் போட்டு செய்யுங்க, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவே போதும். அடை நல்லா வெந்துருச்சு. எல்லா தானியமும் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம வீட்டில் என்ன தானியம் இருக்கோ அதெல்லாம் போட்டு செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்லாம், சட்னி இல்லைன்னா கூட சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நவதானிய அடை ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.